ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணைந்து நடிக்கும் புதிய படம் ஜெயிலர் இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் உருவாகவுள்ளது. இந்த படம் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனத்தின் கீழ் தயாரிக்கப்படுகிறது. இந்த படம் தற்போது பெயரிடப்படவில்லை. இணையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த புதிய தகவல் வெளியாகியுள்ளது. மிகவும் எதிர்நோக்கப்பட்ட இந்த திட்டம் என்று பிப்ரவரி 21, 2026 ஒரு வித்தியாசமான விளம்பர வீடியோவுடன் அறிவிக்கப்பட்டது. இது அனைத்து நெல்சன் படங்களின் வர்த்தக முத்திரையாகும். முதலில் யாரை அணுகுவது என்று நெல்சன் குழப்பமடைவதிலிருந்து இந்த காட்சி தொடங்குகிறது. ரஜினிகாந்த் அல்லது கமல்ஹாசன், பின்னர் அனிருத் ரவிச்சந்தர் அவரை வரவேற்று இயக்குனரை தனது 2 விரல்களில் ஒன்றை தொடச் சொல்கிறார். சண்முகப்பிரியா மற்றும் கோகிலாப்பிரியா இடையே ஒன்றை தேர்ந்தெடுப்பது குறித்து தான் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று இசையமைப்பாளர் கூறுகிறார். அவர்கள் கதாநாயகிகளா என்று தெரியாத நெல்சன் கேட்கிறார். பின்னர் அனிருத் கரஹரப்பிரியா ராகத்தில் பாடுவதாக கூறி வெளியேறுகிறார். அதைத் தொடர்ந்து கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் சூட், பூட்ஸ், வாட்ச் மற்றும் ஷேட்களுடன் உடையணிந்து மற்றவர் விரும்பியதற்கு நேர்மாறாக தேர்ந்தெடுக்கும் நகைச்சுவையான காட்சிகள் விரிவடைகின்றன. பின்னர் புகழ்பெற்ற நடிகர்கள் ஒரு கேரேஜில் ஒரு காரை நோக்கி நடக்கிறார்கள். அங்கு ஸ்டைலான மாடல்கள் அயல்நாட்டு மற்றும் விண்டேஜ் கார்களை கழுவுகிறார்கள். அனிருத்தின் ரெட்ரோகரு பொருள் பின்னணி இசை காட்சிகளை உயர்த்துகிறது. இந்த விளம்பரம் கமல் நெல்சனிடம் ஒரு வினோதமான கேள்வியை கேட்பதோடு முடிகிறது. படத்தின் ஹீரோ யார்? இந்த படத்திற்கு அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்துள்ளார். ராஜீவ் மேனன் ஒளிப்பதிவாளராகவும் ஆர். நிர்மல் படத்தொகுப்பாளராகவும் பணியாற்றுகிறார். TURUK கிரண் கலை இயக்குனராக பணியாற்றுகிறார். 46 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்த் மற்றும் ஹாசன் மீண்டும் இணையும் படம். 1970களில் முன்னணி நடிகர்களாக தங்கள் பயணத்தை தொடங்கிய இரு நடிகர்களும் அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு, அந்தலேனை கதை, அவர்கள் 16 வயதினிலே, 7 இரவு, 7 போன்ற எண்ணற்ற படங்களில் ஒன்றாக நடித்தனர். தப்பு தாளங்கள், அவள் அப்படித்தான், தாயில்லாமல் நான் இல்லை, நினைத்தாலே இனிக்கும். 1979ஆம் ஆண்டு வெளியான அலாவுதீனம் அற்புத விளக்கும் திரைப்படம் தான் இரு நடிகர்களும் முன்னணி வேடங்களில் நடித்த கடைசி படம்.